1481 ஊராட்சி செயலாளர் பணியிடங்களுக்கான தேர்வு நேர்மையாக நடைபெறும் என்றும் இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜான் போஸ்கோ பிரகாஷ் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்தல் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி முதற்கட்ட போராட்டம் முடிந்த நிலையில், கோரிக்கைகள் நிறைவேறாததால் இரண்டாம் கட்டமாக மாவட்ட தலைநகரங்களில் ஒருநாள் தற்செயல் விடுப்பு மற்றும் மறியல் போராட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவித்தார். எதிர்வருகின்ற 29ஆம் தேதி தமிழகம் எங்கும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சி பணியாளர்கள் கலந்து கொள்ளும் ஒருநாள் தற்செயல் விடுப்பும், அதனைத் தொடர்ந்து அந்த மாவட்டங்களிலே தலைநகரங்களிலே மறியல் போராட்டமும் நடத்த இருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கையில் முக்கியமானது என்னவென்று பார்ப்போம் என்றால், கிராம ஊராட்சியில் பணியாற்றி வருகின்ற தூய்மை காவலர்களுக்கு மாதம் 10,000 ஊதியம் வழங்கிட வேண்டும். மக்கள் நல பணியாளர்கள் 234 அரசாணை பிறப்பிக்கப்பட்டது, அது செயல்படுத்தவில்லை. அவர்கள் இன்றைக்கு தொகுப்பூதியத்தில் மிக குறைந்த ஊதியம் பெற்று வருகிறார்கள். அவர்களை ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்றவர்கள். அவர்களுக்கு உடனடியாக தற்பொழுது சிறப்பு காலமுறை ஊதியம், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய பணிக்காலத்தை கருத்தில் கொண்டு காலமுறை ஊதியம் நிர்ணயம் செய்திட வேண்டும். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குவர்களுக்கு மாதம் 15,000 ஊதியம் வழங்கிட வேண்டும். சுகாதார ஊக்குநர்களுக்கு மாதம் 10,000 ஊதியம் வழங்கிட வேண்டும். ஊராட்சி செயலர்களுக்கு பதிவுறு எழுத்தர் அவர்களுக்கு பொருந்தக்கூடிய அந்த அனைத்து சலுகைகள் வழங்க வேண்டும். ஓய்வூதிய திட்டத்தில் குறிப்பாக இணைத்திட வேண்டும். இன்னும் நாம் பார்ப்போம் என்றால், நம்முடைய கிராம ஊராட்சியிலே பணியாற்றி வருகின்ற கணினி உதவியாளர்களுக்கு மாதம் 20,000 சம்பளம் வழங்கிட வேண்டும். வட்டார மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். மாநிலம் முழுவதும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர் கலந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தொடர் காலவரையற்ற வேலை நிறுத்தம் மிக சிறப்பாக தமிழகம் எங்கும் எழுச்சியோடு நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.